ஹாய் கைஸ். பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் ஆசிஃப் முனீர் வந்து அவரே ஃபீல்டு மார்ஷல்னு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு. எங்கேயாவது இதுக்கு கூத்து நடக்குமா? எஸ், பாகிஸ்தானில் தான் நடக்கும். என்னன்றதை சொல்கிறேன். நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்த 10ஆம் நாள் வந்து இந்த மாதிரி அவரே அறிவிச்சுக்கிறாரு. இந்த மாதிரி இயர் ஆஃப்டர் ஐ எம் நோ மோர் ஆர்மி சீஃப் ஜென்ரலில் இனிமேல் நான் வந்து ஃபீல்டு மார்ஷலாக ப்ரொமோஷன் நினைக்கிறேன். இது வந்து எப்படி ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஒரு கண்ட்ரியோட வார தோத்துட்டு, எஸ் இந்தியாவோட நல்லா பயங்கர அடி வாங்கிட்டாங்க பாகிஸ்தான், அதில் எந்த மாற்றமும் வேணாம். ஸோ அப்படி அடி வாங்கி இந்த மாதிரி வந்து ஃபீல்டு மார்ஷல் ப்ரொமோஷன், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபீல்டு மார்ஷல் ப்ரொமோஷன் அந்த இது வந்து அந்த பர்டிகுலர் போஸ்டிங் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது. அது 5 ஸ்டார் ரேட்டிங் கிடையாது, 5 ஸ்டார் டூன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரியோட வார தோத்துட்டு. இன்ஃபேக்ட் அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்து அந்த பாகிஸ்தான் நம்மளை வந்து 4 நாள் வந்து மாற்றி ட்ரோன்ஸ் விட்டு நம்மளே அதை ஆகாஷ் அண்ட் S-400 வச்சு தடுத்தோம்ல. ஸோ இது நடந்த அந்த 4 நாளுமே மிஸ்டர் ஆர்மி சீஃப் ஆசிஃப் முனீர் வந்து பங்கரில் ஒளிஞ்சிட்டு இருந்ததாக தான் நியூஸு, நான் சொல்ல சோர்ஸஸ் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படி ஆர்மி சீஃபாக அவரே ப்ரொமோஷன் கொடுத்துரு. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இதை பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஒரு வேடிக்கை! இது எங்கேயோ நடந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா, ஆமாம் 1959 அயூப் கான்னு இருக்கவர், அவரும் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃபாக இருந்து அவரே ஃபீல்டு மார்ஷலாக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு. அதையும் இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கு என்ன சிமிலர்னு பார்த்தா, 2 பேருமே இந்தியாவோட வார தோத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. பாய்.